இப்பெல்லாம் அந்த ஆபீசர் தம்பி நம்ம வீட்டு பக்கமே வர்றதில்ல. நம்ம பொண்ணு இந்த ஆட்டம் ஆடினா எவண்டி இந்த வீட்டு பக்கம் வருவான்? ஆமா, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். நம்ம பொண்ணுக்கு நிஜமாவே சாமி வந்துதா இல்ல இந்த காலிப்பைய ராஜனை கல்யாணம் பண்றதுக்காக இந்த ஆட்டம் ஆடினாளா? கொழுப்பு பிடிச்சவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னங்க ஆபீசர் ஆபீசர் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஆயுசு 100. உள்ள வாங்க. அத்தையா? நானா? ஐயோ, இவர் மாமானா நீங்க எனக்கு அத்தை தான். என்ன என்ன சொல்றீங்க? நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடக்கும். கீதாவுக்கு சாமி வந்து தெரிஞ்சா எவனும் கட்டிக்க மாட்டான். ஆனா எனக்கு சாமினா ரொம்ப பக்தி, மரியாதை, பயம். அதனாலதான் நாம கட்டிக்க போற பொண்ணுக்கு சாமி வரணும்னு வேண்டிக்கிட்டேன். சோ கீதாவுக்கு சாமி வந்து நினைக்கிறேன். ஐயோ, நிஜமா தான் சொல்றீங்களா? அதான் சொல்லிட்டாரே, சட்டு புட்டுன்னு ஆக வேண்டியதை பாருங்க. வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. என்னம்மா? நீ ஒண்ணு பேச வேண்டாம். கடவுள் நமக்கு அதிர்ஷ்டத்தை மூட்டை கட்டிக்கிட்டு வந்து கொடுக்கறாருடி. உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா வந்து வாங்கிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்ள, ஏற்கனவே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ரமாவுக்கு மாத்திரம் கடுதாசி எழுதி வரவழைச்சிடுறேன். கடுதாசியா? முதல்ல தந்தியை கொடுங்க. அப்ப வரேன் அத்தை. வாங்க. வரேன் மாமா. எல்லாம் அந்த முருகனோட செய்யும். சரி சார். எப்படியோ நாம எல்லாரும் எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு ஏங்க வெளியூர் ஓடி போகணும்? உள்ளூர்லயே மாலை மாத்திக்கலாம்ல. உத யார் வாங்குறது? வெளியூர் ஓடி போனா மட்டும் தேடி பிடிச்சு உதைக்க மாட்டாங்களா? கொஞ்சம் லேட்டா அடிப்பாங்க. இந்த கிழக்கே போற ரயில் புதிய வரப்புலாம் பாத்திருக்கேன். பாத்திருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? அந்த படங்கள்லாம் ஓடுனதுக்கு காரணமே அந்த படங்களோட கிளைமேக்ஸ் தான். அதுல இதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் கடைசி சீன்ல ஓடுவாங்க. அதனாலதான் அந்த படமே ஓடுச்சு. இந்த பாரு கீதா, நம்ம ஓடுறதுக்கு காரணமே நம்மள ஒருத்தன் துரத்துறவன் தெரிஞ்சிட்டா நாம ஏன் ஓட போறோம்? எனக்கு என்னமோ பயமா தாங்க இருக்கு. இன்னும் 2 நாள்ல எனக்கு கல்யாணமா? பயந்து பயந்து பண்ற எல்லா காரியமும் நல்ல மாதிரியா தான் நடக்கும். இப்ப நீ என்ன பண்ற? இங்க வா. கீதாவுக்கு கல்யாண ஏற்பாடு ஆகிவிட்டது. உடனே புறப்பட்டு வரவும். உங்க அப்பா லெட்டர் போட்டுக்காரா இல்ல தந்தி அடிச்சிருக்காரா? கீதா ரொம்ப அதிர்ஷ்டக்காரிங்க. ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? மனசே சரியில்லை சார். கெட்ட கெட்ட கனவா வருது. வயசப்படி பொம்பளைங்களா வருவாங்க. பொம்பளைங்க வந்தா பரவாயில்ல சார், எல்லாம் ஆம்பளைங்க வர்றாங்க. அதுவும் வில்லனுங்க. எப்படி இருக்காம? கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே. அக்கா, வாடாப்பா. தம்பியா பிள்ளை, என்ன அதிசயமா இருக்கு? நீ என்ன மறந்தாலும் கூட பிறந்த பாசம் விட்டு போமாக்கா. அதான் உன் மகளை பொண்ணு கேட்க வந்திருக்கேன். அடி சக்கே நானா? ஏண்டா மச்சான், என் பொண்ணை இடுப்புல தூக்கி வச்சுக்க போறியா? உன் வசனத்துக்கு அவளுக்கு ஒத்தே வராது. உனக்கு நாங்க தரமாட்டோம். என்னத்தான் விளையாடுறீங்க? அக்கா மகங்கிற உரிமை இருக்குதுல்ல. அது மட்டும் இல்லக்கா, இப்ப நான் பெரிய பணக்காரன். சொந்த வீடு வாங்கிட்டேன். ஐயோ, நீ ஒரு வீடா வச்சிருக்க? 7-8 சின்ன வீடு வச்சிருக்கேன்னு தெரியும்டா தம்பி. அதெல்லாம் நான் இப்ப விட்டுட்டேன்க்கா. நீ விட்டுருவ, அவளுக்கு விடணுமே. எங்க பொண்ணுக்கு நாங்களே மாப்பிள்ளை பார்த்துட்டோம். முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. அக்கா, என்ன பகைச்சுக்கிட்டு உன் பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிடுவியா? டேய், என்னடா சவால் விடுறியா? உன் உருட்டல் மிரட்டல எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. என்னைக்கு நான் மூக்குத்தியை கழட்டி வச்சுட்டு குளிக்க போனப்ப அதை திருடிக்கிட்டு நீ வீட்டை விட்டு ஓடுனியோ, அன்னைக்கே தம்பிங்கிற பாசத்தை நான் தலைமொழிகிட்டேன். திருட்டு பைய வந்துட்டான். பொண்ணு கேட்க வந்த மூஞ்சிய பாரு. இன்னைக்கு அக்காவுக்கு மனசு சரியில்லை. இன்னொரு நாளைக்கு வரலாம். வருவேன். இன்னொரு மூக்குத்திய ரெடி பண்ண. இன்னொரு நாளைக்கு வந்து திருடிட்டு போட்டோம். பேமானி மரத்து சாணி கரைச்சு மூஞ்சில ஊத்துற. டேய், அக்கா வருவான்னு ராத்திரி பூரா
இதே இடத்துல இந்த கொற்ற பண்ணில முடிச்சிருந்தேன் தெரியுமா? நீங்க எங்க முடிச்சிட்டு இருந்தீங்க? அங்க எங்க அக்கா இங்க வரக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா முடிச்சிட்டு இருந்தாங்க. ராத்திரி பூரா உங்க அப்பா அம்மா தூங்கலையா? நிஜமா தூங்கல அங்கிள். ராத்திரி தூங்கலனா நிச்சயமா பகல்ல தூங்கிடுவாங்க. அந்த நேரம் பார்த்து உங்க அக்கால இங்க அனுப்பு. அது சரி, நீங்களும் ராத்திரி பூரா முடிச்சிட்டு இருந்தீங்க. எங்க அக்காவை கூட்டிட்டு வரும்போது நீங்க தூங்கிடாதீங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் தூங்க தான் போறேன். தூங்குறத இதே இடத்துல தூங்குறேன். உங்க அக்கால வந்து என்ன எழுப்பி சொல்லு. ம். போ. ஆண்டவா, அக்கா சும்மா அழுதுகிட்டு இருந்தா காரியம் நடக்காது. உனக்காக அங்க அங்கிள் காத்துக்கிட்டு இருக்காரு. நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போலேனா அவரு போயிடுவாரு. சீக்கிரம் புறப்படுக்கா. இப்படிடா போறது? அம்மா பார்த்தா காலை உடைச்சிடுவாங்க. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீ பதறாம போயிடு. என்னடா செய்ய போற? அதான் சஸ்பென்ஸ். கல்யாணி, என்னங்க? கோயிலுக்கு போய் கல்யாண ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ, ஆ. ஆ. உன் மக இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்துருக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்ன பயம்? நம்ம ஏமாந்தா வீட்டை விட்டே ஓடிடுவா. ஜாக்கிரதை, அவ முடியே சரியில்லை. என்ன பேச்சு பேசுறீங்க? என் பொண்ணு அப்படியெல்லாம் செய்ய மாட்டா. போறதா இருந்தா எப்போ போயிருப்பா. போய் உங்க வேலையை பாருங்க. அப்படி ஓடுனா காலை புடிச்சு உள்ள எடுத்து போடு. ஆ. பார்க்குமா? வாங்க. ம். என்னடா? என்ன? என்னப்பா? ஐயையோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ரத்தம் ஊத்துது. அழுகாம இருந்ததை பார்த்து வரக்கூடாதாப்பா? அம்மாடி, நான் டாக்டர்கிட்ட கூட்டு போறேன். அடுப்புல போட்டதெல்லாம் அப்படி இப்படியே கிடக்குது. கொஞ்சம் பாத்துக்கம்மா. கடவுளே, கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அழுகாமலே பாருங்க. அதுக்குதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீ பதறாம போயிடு. என்னடா செய்ய போற? அதான் சஸ்பென்ஸ்.
கீதா கீதா சபாஷ். ஏண்டா பொடிப்பயலே, என் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம என் அக்கா மகளையும் கூட்டிட்டு ஓட பாக்குறியா? மாமா, நான் இவரை விரும்புறேன். எனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. அது பிடிக்காம தான் நாங்க ஓடி போறோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. அது எப்படி விட முடியும் கீதா? எனக்கு சொந்தமானவனி, ஏன் எதிரி இவன். இப்போ ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. டேய், டேய், இவன் கைய கால ஒடிக்கடா. நான் என் கீதா கூட கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு வரேன். இந்நேரம் நான் வரலன்னா என்ன இருக்கும்? போய் ஜீப்ல இருங்க, போங்க. போ. புலிக்கு பயந்து இப்ப நம்ம போதத்துக்கிட்டே மாட்டிக்கிட்டோம். வாழ்க்கையில் நம்ம ஒன்னே சேர முடியாதுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில தான் ஒண்ணு சேர முடியல, சாப்பியாவது ஒண்ணு சேருவோம். அந்த கார்னர்ல சூசைட் பாயிண்ட் வரும். நான் 1 2 3 என்ற 2 பேரும் சேர்ந்து குச்சிரும். ஒன்று 2 3 4 5 6 7 8
2 பேரும் கீழே இறங்குறீங்களா? கெட் ஆஃப். இப்ப சொல்லு ராஜன், நீ முட்டாளா நான் முட்டாளா? ஏமா கீதா, உனக்கு கூட அடிக்கடி சாமி வரும்ல? ஐயோ ராஜன், உனக்கு கூட கனவுல நான் வில்லன் மாதிரி தெரிவேனா? நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக பாத்தீங்க. அதுக்கு பதிலா கொஞ்ச நாள் உங்க 2 பேரும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்க ஆசைப்பட்டேனே தவிர பழிவாங்க நினைக்கல. என்ன முழிக்கிற? அன்னைக்கு என்ன சொன்ன? கல்யாணம் நடக்கும்னு சொன்ன. ஆனா எனக்கும் கீதாவுக்கும் சொல்ல. கவனிச்சியா? சார் நீங்க தெய்வம். ஆமா சார். ஐயோ தெய்வத்தை கட்டி பிடிக்கூடாது சார். Oh, wow.